இந்த வீடியோ பாருங்களேன். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்து உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த மாதிரி நீங்க கட்டுற பில்டிங்களுமே இடிஞ்சுழுகாம இருக்கணும் அப்படின்னா உங்க பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் டெப்த் நம்ம எதை வச்சு கன்சிடர் பண்றோம்? இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பில்டிங் கட்டுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஹாய், திஸ் இஸ் இன்ஜினியர் ரவிசங்கர். திஸ் இஸ் டே 1 ஆஃப் உங்கள் பில்டரோட ப்ரொபரேஷனில் நீங்கள் பார்க்க வேண்டிய 30 செக்கில் ஃபர்ஸ்ட் செக் பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் டெப்த் அக்கார்டிங் டு ஜியோகிராஃபி லொகேஷன்ஸ் படி தான் இருக்கணும். ஒரு லேக் ஆர் பாண்ட்ஸ் பக்கத்துலையோ இல்லை ரிவர் பக்கம் இல்லைன்னா ஓஷன்ஸ் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டி கிளேவாக இருக்கும், சாயிலோட பீரிங் கெப்பாசிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பைல் ஃபவுண்டேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது நீங்கள் மவுண்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே ஹார்ட் செட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அன்ஈவன் சர்ஃபேஸ் என்னன்னா ஹையான இடத்த கட் பண்ணிட்டுமே லோவான இடத்த நீங்கள் ரிட்டைனிங் வால் வச்சு ஃபில் பண்ணணும். பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் ரிட்டைனிங் வால் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இதே நார்மல் ஏரியாஸ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஹார்ட் செட்டம் வர வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே போதுமானது தான். நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த்து வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பரான ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்து மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பில்டிங்க்கு அதிக ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு சாயில் டெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?